மாதங்களுக்கு முன்னாடி பிபிசின்னு சொல்லி ஒரு பிராட்காஸ்டிங் சர்வீஸ் கம்பெனி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. அதாவது ஆவணப்படத்தை வெளியிடுறாங்க. இதை ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இந்திய அரசாங்கம் அதை மொத்தமா பேன் பண்றாங்க. இந்தியாவில யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அதை பேன் பண்றாங்க. ஏன் அந்த ஒரு ஆவணப்படத்தை இந்திய அரசாங்கம் பேன் பண்ணணும்? அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன? 2002 குஜராத்ல அந்த கோத்ரா ரயில் விபத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பிபிசி டாக்குமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 2002 கோத்ரா ரயில் விபத்துக்கு அப்புறம் நடத்தப்பட்ட அந்த இன அழிப்பு கலவரத்துக்கு மோடி தான் முழு காரணமும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டாக்குமெண்ட்ல ஆதாரபூர்வமா சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக தான் அந்த டாக்குமெண்ட்ரிய யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அதை தடை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி நடந்த சம்பவம் என்ன? 2002 அப்படி என்ன குஜராத்ல மத கலவரம் நடந்துச்சு? இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை அந்த பெல் ஐக்கன்ல கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குஜராத்ல கோத்ராங்கிற ஒரு இடத்துல இந்த ட்ரெயின் நிற்குது. அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஹிந்துத்துவா கரசேகர்கள் இருக்காங்க. அந்த கரசேகர்கள் இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட் எரிக்கப்படுது. எரிக்கப்பட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 59 கரசேகர்கள் இறக்குறாங்க. அந்த ட்ரெயினை எரிச்சது இஸ்லாமியர்கள் தான் சொல்லி இஸ்லாமியர்கள் மீது கலவரம் கட்டவிழ்த்து விடப்படுது. அந்த ஒரு கலவரம் 72 மணி நேரம் நடக்குது. 72 மணி நேரம் வரையும் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. மக்களை காக்கக்கூடிய காவல்துறை அமைதியாக இருக்கு. இங்கிட்டு கொத்து கொத்தா இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கிறாங்க. இந்த கலவரத்தில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 790 இஸ்லாமியர்கள் இறந்திருக்கிறதாகவும் 254 இந்துக்களும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னும், காயப்பட்டவர்கள் எண்ணிக்கை 2500 ஆகவும், காணாம போனவர்கள் 223 பேராகவும் அந்த ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இது அபிஷியலா கவர்மெண்ட் சொல்ற ரெக்கார்ட். ஆனா அன்அபிஷியலா என்ன தகவல் சொல்லப்படுதுன்னா, 2000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதாகவும், அதுல பல லட்சம் பேர் அவனோட சொத்துக்களை இழந்ததாகவும், குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் மீது பாலியல் ரீதியா அவங்கள அணுவா சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் 250 இஸ்லாமிய பெண்கள் கேங் ரேப் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பெண்களை எரிச்சு கொண்டிருக்கானுங்க. 81 குழந்தைகளை வலுக்கட்டாயமா மேல பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொண்டிருக்கானுங்க. 82 கர்ப்பிணி பெண்கள் மேல தீ வச்சிருக்கானுங்க. அது இல்லாம சில கர்ப்பிணி பெண்களோட வயித்தை கிழிச்சு உள்ள இருக்க சிசுவை எடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணிட்டே காட்டியிருக்கானுங்க. மேலும் இஸ்லாமிய பெண்களை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னா, சின்ன சின்ன பெண் குழந்தைகளை ஈட்டியை வச்சு குத்தி வீசியிருக்கானுங்க. பல இஸ்லாமிய பெண்களை கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அவங்க உடம்ப சதைச்சிருக்காங்க. மார்பகங்களை வெட்டி இருக்காங்க. பெண்களோட முதுகு பகுதியில இந்து மத சின்னத்தை நெருப்பால சுட்டு வரைஞ்சிருக்கானுங்க. பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குஜராத் கலவரத்துல பாதிக்கப்பட்ட அந்த பில்கிஷ் பானுங்கிற பெண்மணி, கலவரம் நடக்க போகும்போதுல பில்கிஷ் பானு 5 மாத கர்ப்பிணி பெண். இந்த கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறானுங்க. இந்த பெண்ணுக்கு 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தையும் கண்ணு முன்னாடியே கொல்றானுங்க. இந்த பில்கிஷ் பானுவோட தங்கச்சிகளை கண்ணு முன்னாடியே கற்பழிச்சு கொல்றானுங்க. அதே மாதிரி பில்கிஷ் பானுவோட அம்மாவையும் கற்பழிச்சு கொல்றானுங்க. இவங்க இதெல்லாம் அன்கான்சியன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியில சுயநிலவு எந்திரிச்சு பார்க்கும் போதுல மொத்த குடும்பமும் இறந்து கிடக்குறாங்க. அங்கேருந்து அகதிகள் முகாமுக்கு போறாங்க பில்கிஷ் பானு. அந்த அகதிகள் முகாம்ல ஏற்கனவே அடைக்கப்பட்ட பில்கிஷ் பானுவோட கணவர் இருக்காரு. கணவரோட போயிட்டு இந்த பில்கிஷ் பானு சேர்றாங்க. இந்த 11 பேர் மேலேயுமே கலவரம் முடிஞ்ச பிறகு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த 11 பேரையுமே கைது செஞ்சு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. போன வருஷம் அந்த 11 பேர் மேலேயுமே போடப்பட்ட அந்த ஆயுள் தண்டனையை ரத்து செஞ்சு அவங்கள விடுதலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச மரியாதை எப்படி இருந்துச்சு?
இவ்வளவு பெரிய கொடூரங்களை செஞ்சவன்களுக்கு மாலை, மரியாதை, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவனுங்க விடுதலையை தேச பக்தர்கள் போல ஆரவாரமா கொண்டாடிட்டு வர்றானுங்க. குற்றம் செஞ்சவன் இங்க நிரபராதி ஆயிட்டான். அந்த குற்றத்தால பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்னாச்சு? இது மாதிரி பல கேள்விகளை கேட்கறது தான் அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி. இதற்காக தான் அந்த டாக்குமெண்ட்ரியை இந்திய அரசாங்கம் தடை செய்யுது. இந்த தடை செய்யறதுக்கான காரணம், இதுக்கு பின்னாடி பெரிய இன அழிப்பு இருக்கு. இந்த குஜராத் கலவரத்தை பற்றியும் இந்த டாக்குமெண்ட்ரி பேனை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.